ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சத்தியத்தோடு கூடிய சமாதானமும் எப்போதும் இருப்பதாக என்கிற ஒரு வாழ்த்துக்களோடு, அன்பானவர்களே, இந்த ஒரு குறிப்பிட்ட நாளிலும் நம்முடைய ஆவிக்குரிய பிரயோஜனத்திற்கென்று நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய அந்த ஒரு பாடத்தினுடைய தொடர்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். சில நாட்களுக்கு முன்பதாக, குறிப்பாக நம்மளுடைய ராபோஜன தியானங்கள் அல்லது நம்முடைய அர்ப்பணிப்பின் ஆழத்தினை புதுப்பிக்கக்கூடிய இந்த பஸ்கா கால சிந்தனைகளோடு நாம் அநேக பாடங்களுக்குள் கடந்து சென்றோம். என்ன நல்ல போஜனம் நமக்கு தேவன் தந்தார் அப்படிங்கிறது நாம் அனைவரும் சாட்சிகளாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஒரு பாஸ் ஓவர் ரொம்பவும் ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு பாஸ் ஓவராக நமக்கு இருந்தது. நம் தனிப்பட்ட விதத்தில் நம் ஒவ்வொருவரையும் நமக்கு நாமே நிதானித்து பார்ப்பதுல தேவன் நமக்கு உதவி செஞ்சார். நிச்சயமாகவே சகோதர சகோதரிகளை நாம பயன்படுத்திக்கிட்ட அர்ப்பணிப்பில் அந்த பாடங்கள்ல இருந்து நமக்குள்ளாக இருக்கிற அநேக புளிப்புகளை எடுத்து போடவும், சில நல்ல தீர்மானங்களோடு நாம் கடந்து உள்ளே செல்வதற்கும் தேவரீர் உதவி செய்தார். இந்த ஒரு குறிப்பிட்ட நாளிலும் கூட நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்மளுடைய இந்த தொடர்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து செல்ல முயற்சிப்போம். பிரியமானவர்களே, உங்க அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும், கடந்த நாட்கள்ல சகோதரர் சொன்ன மாதிரி அந்த விஷயங்களை நீங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்தி பாருங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம ஏசாயா 18வது அதிகாரத்தை உங்களுடைய ஞாபகத்துல நீங்க கொண்டு வரணும். அந்த ஏசாயா 18வது அதிகாரம் உங்களுடைய ஞாபகத்துல நீங்கள் கொண்டு வரும் பொழுது, அது தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷன் அவருடைய கண் பார்வையில தூரத்துல ஒரு தேசம் ஒரு ஆச்சரியமான வகையில உயர எழும்புகிறதாகவும், அது சில தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் அடையாள பாஷைகளையும் உள்ளடக்கினதாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ 100 வருடங்களுக்கு முன்புதான் இந்த அதிகாரத்தின் மீதான வெளிச்சம் பளீச்சென்று சகோதரர்களுக்கு கிடைத்தது. சகோதரர், மூத்த சகோதரராக நம்ம விரும்பி பேசக்கூடிய அவர் அநேக கருத்துக்களை தெரிந்தவராக அவர் இருந்த போதிலும், இந்த அதிகாரத்தை அவர் தெரிந்து அமைதியாக இருந்தாரா, அது தற்புகழ்ச்சிக்கு வழி நடத்தும் என்று சொல்லிட்டு அவர் அமைதியாக இருந்தாரா, அல்லது அவருக்கே ஒருத்தர் சொன்னாங்களாங்கிறது நமக்கு இன்னும் திட்டவட்டமாக தெரியல. ஆனா இந்த ஏசாயா 18வது அதிகாரத்தின் மீதான கருத்துக்களை சகோதரர் பெஞ்சமின் பார்ட் அவர் தான் எடுத்து இயம்பி இருக்கிறாரு. அப்போ கூட இருக்கிற அநேக சகோதரர்கள் உற்சாகத்தின் வழியாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவரை உற்சாகம் ஊட்டியிருக்கிறாங்க. பிற்பாடு அது ரீபிரிண்ட்ஸ்ல வந்திருக்குது. அந்த ரீபிரிண்ட்ஸ்ல வந்ததை நாம் கடந்த ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்ல நம்ம பார்த்தோம். ரொம்ப நல்ல பாடங்கள் நமக்கு கிடைச்சது. அதாவது எந்த அளவுல 7ஆம் சபையை தயார் பண்ணுவதற்கு தேவன் புஸ்தகங்கள் வடிவில தூதர்களாக அனுப்புகிறார், அல்லது அனுப்ப போகிற புஸ்தகங்களை அது மொழிபெயர்ப்பாகி நம்மளுடைய வீடுகள்ல வந்திருக்கு. ஆனா அந்த புஸ்தகங்களுக்கு அடையாள பாஷையாக அவர் பயன்படுத்தின ஒரு பதம் என்னன்னா தூதர்கள். அதுவும் வேகமான தூதர்கள். அப்படிங்கிற போது உலகிலேயே இந்த அண்ட சராசரத்திலேயே மிக மிக வேகமானது என்ன அப்படின்னா, நம் பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய பிள்ளைகள் கூட அவங்களுடைய புஸ்தகத்துல படிக்கிறாங்க. வேர்ல்டுலயே வச்சு, இந்த யூனிவர்ஸ்லயே வச்சு மிக மிக வேகமானது எது? யாராவது சொல்ல முடியுமா? ஒளியின் வேகம். ஒளி. ஆமா, ஒளி, வெளிச்சம். சோ அதனாலதான் துரிதமான தூதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்கோம். துரிதமான தூதர்கள் அப்படின்னு அவங்க வெளிச்சத்தின் தூதர்கள். அதனுடைய வேஷத்தை தரித்து பல புஸ்தகங்கள் பூமியில வந்திருக்கலாம், அநேக வேதங்களாக அவைகள் வந்திருக்கலாம். ஆனா சகோதர சகோதரிகளே, நாம் இங்கு கவனிக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, அது சத்திய வெளிச்சத்தின் தூதர்கள். அவங்க கிட்ட மட்டும் பேச ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க வெளிச்சத்தை பேசுவார்கள், வேகமா பேசுவாங்க. வளைந்து நெளிந்து ஏதோ சாக்கு போக்கு கதைகள் சொல்றதுக்கு அதுகளுக்கு, அந்த தூதர்களுக்கு
டியூட்டி கிடையாது. அந்த தூதர்களுடைய டியூட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, துரிதத்தை காட்டுவது, அதாவது வெளிச்சத்தை காட்டுவது, வேகத்தை காட்டுவது. கல் அப்படிங்கிற ஒரு எபிரேய வார்த்தை, அது வெளிச்சத்தை அடையாளப்படுத்தக்கூடிய வார்த்தை. ஸோ இந்த தூதர்கள் கிட்ட நாம் என்ன செய்யணும்? அவங்க எல்லாரும் கெஸ்ட் மாதிரி. ஸோ அவங்க நம்ம வீட்டுக்கு வரும் பொழுது அவங்க கிட்ட சகோதர சகோதரிகளை நாம் நேரம் செலவழிக்கணும். இந்த ஒரு கோணத்துல நாம் 18வது அதிகாரத்தை பார்த்துட்டோம். பார்த்துட்டா என்ன ஆகும்? த மோர் தாட் ஆர் மோர் ரெஸ்பான்சிபிள். அதாவது தமிழ்ல சொல்லணும்னா, யார் அதிகமாய் போதிக்கப்படுகிறார்களோ, யார் அதிகமாய் அறிவு அளிக்கப்படுகிறார்களோ, கொடுக்கப்படுகிறார்களோ, அவர்கள் அதிக பொறுப்பாளிகளாக இருக்கிறாங்க. ஸோ வெளிச்சம் யாருக்கு நிறைய இருக்கோ அவங்க நல்லா நடக்கணும். வெளிச்சத்திலேயே தடுமாறுகிறவராக ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அவரு வெளிச்சத்துக்கு பிரயோஜன நபர் கிடையாது. ஸோ சகோதர சகோதரிகளே, இது விஷயங்கள் நாம் சில நாட்களுக்கு முன்பாக பார்த்தோம். தேவன் வேதாகமத்தில் இருக்கிற அதிகாரங்களை பிரிக்கும் பொழுது தன்னிடமாய் இருக்கிற சத்திய ஆவியின் மூலமாக அநேக உதவிகளை செய்திருக்கிறார். அதனால்தான் 18வது அதிகாரத்துக்கு அடுத்தது 19வது அதிகாரத்துல நாம் யாரை பார்த்தோம்னா, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், தன் வேத வசனங்களின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் அப்படிங்கிற அந்த விஷயத்தின்படி. அப்ப அது என்ன அப்படிங்கிற போது வேதம். அப்போ ஒரு புது சிருஷ்டி வாழ்க்கையில சகோதர சகோதரிகளை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது வேதமும் முக்கியம், வேதாகம பாடங்களும் முக்கியம். இது ஒரு புது சிருஷ்டிய நீங்க வரைஞ்சீங்கன்னா அந்த புது சிருஷ்டியினுடைய வலது கையில வேதம் இருக்கணும், கூடவே பக்கத்து கையில என்ன இருக்கணும் அப்படின்னா வேதாகம பாடங்கள் இருக்கும். இது எப்படி இருக்குன்னா, பூட்டப்பட்ட வீடு, ஒரு அருமையான மாளிகை, அருமையான ஒரு பங்களா எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேதம். ஒரு கஜானா. அதை திறக்கணும்னா இந்த 6 சாவிகள் வேணும். இந்த 6 சாவிகள் சத்தியங்கள். இது ஒரு தனிப்பட்ட புது சிருஷ்டியினுடைய, அது சகோதரனோ சகோதரியோ, பெற்றாரோ பிள்ளையோ, கணவனோ மனைவியோ, மூத்தவனோ இளையவனோ, யாராக இருந்தாலும் சரி, அவருடைய நெற்றியில இந்த 7 புஸ்தகங்கள், இவைகள் அனைத்தினுடைய சத்தியங்கள் நெற்றியில முத்திரையிடப்படும் பொழுது அவர் அதற்குரிய பரீட்சைகளுக்குள்ள கடந்து போவாரு. அதை நிரூபிச்சு காண்பிக்கும் போது திரைய கடப்பாரு. பிற்பாடு தேவனுடைய மகன் மகளா ஒரு அங்கீகாரத்தை நிஜமாகவே வாங்கிக்குவார். சோ இந்த வேதம் ஏன் முக்கியம் அப்படிங்கிறதையும் நாம் பார்த்துட்டோம் அன்பானவர்களே. பிற்பாடு நாம எதற்குள்ளாக கடந்து சென்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த 2னுடைய முக்கியத்துவத்தை பெற்றுக்கொண்ட நாம் ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்தோம், இவைகளை முறைப்படி கற்றுக்கொள்ளணும். ஸோ அந்த கோணத்துல இருக்கிறோம் நாம. இப்போ நீங்க ஸ்லைட்ல பாருங்க, உங்களுக்கு ஒரு ஸ்லைடு வரும். இந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இந்த 18வது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 18வது அதிகாரம் 7வது வசனம். அக்காலத்திலே நெடுந்தூரமாய் பரவி இருக்கிறதும் சிறைக்கப்பட்டதும் துவக்கம் முதல் இதுவரைக்கும் கெடியாய் இருந்ததும் அளவிடப்பட்டதும் மிதிக்கப்பட்டதும் நதிகள் பாழாக்குகிறதுமான ஜாதியானது சேனைகளின் கர்த்தரின் நாமம் தங்கும் ஸ்தலமாகிய சீயோன் மலையில் சேனைகளின் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வரப்படும். இந்த வசனத்தினுடைய பெரும் பகுதி 1வது வசனத்துல இருக்கும். அது ஆரம்ப நிலை, வந்ததை புரிஞ்சுக்கிற நிலை. ஓ, இந்த தூதர்கள், அதாவது இந்த வேகமான தூதர்கள் இந்த ஜனங்க கிட்ட போறாங்க. நெடுந்தூரமாய் பரவி இருக்கிற சபை கிட்ட, சிறைக்கப்பட்ட நிலையில இருக்கிற சபை கிட்ட, துவக்கம் முதல், அதாவது 1வது சபையிலிருந்து 7ஆம் சபை வரைக்கும் கெடியாய் இருக்கக்கூடிய சபை கிட்ட, 1,44,000 என்று அளவிடப்பட்ட சபை கிட்ட, தங்களுடைய வாழ்நாள்ல ஒவ்வொரு வரலாற்று பக்கங்களிலும் மிதிக்கப்படும் அனுபவங்களை உடைய சபையினுடைய இடமாய், நதிகள்ங்கிற அனுபவங்கள் மூலமாய் பாழாக்கப்படுகிற ஜாதியாக இருக்கக்கூடிய ஒரு தேசமாக இருக்கக்கூடிய சபைங்கிற தேசம் கிட்ட
இந்த தூதர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா அறுவடை வேலையை செய்யறாங்க. அறுவடை வேலையை செய்யறாங்க. அந்த அறுவடை வேலைகளினுடைய விளைவு என்ன? 2 ரிசல்ட் வரும். ஒண்ணு, ஆகாதவைகளை எடுத்து ஒரு இடத்தில் குவிப்பது, அதற்குரிய ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கறது, அதற்குரிய பாகம் என்னவோ அதை கொடுக்கறது. இன்னொன்னு, நல்ல விளைவு, நல்ல விளைச்சல். அவைகளை என்ன செய்யணும், அவைகளை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கர்த்தரின் நாமம் தங்கும் ஸ்தலமாகி சீயோன் மலையில காணிக்கையாக கொண்டு வரும். இப்ப இந்த 1,44,000 எங்க போறாங்க? ராஜ்யத்துல தேவன் கூட தன்னுடைய நித்தியத்தை செலவழிக்க போறான். ஸோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ தூதர்கள் கிட்ட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். எப்படி நம்ம ஒரு கெஸ்ட்டை வந்து ரொம்ப நாள் காத்திருக்க வைக்க மாட்டோமோ, கண்டுக்காம விட மாட்டோமோ, அந்த மாதிரி சகோதர சகோதரிகளை இந்த தூதர்கள் எதுக்கு வந்திருக்கிறாங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிக்கணும். அப்போ அந்த மாதிரி அவங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகும்போது சகோதர சகோதரிகளை அதுக்கு முன்பதாக இன்னொரு ஒரு புரிந்து கொள்ளுதல் நாம் வந்து போகும். இன்னும் நம்ம வால்யூம்ஸ்குள்ளே இறங்கவில்லை. ஆனா வால்யூம்ஸை ஒட்டி நாம சில கருத்துக்களை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. அப்படி பார்க்கும்போது அன்பானவர்களே, நீங்க பாருங்க, ஒரு சத்திய வேதம், 6 வேதாகம பாடங்கள் நமக்கு அதிமுக்கிய அவசியமான புஸ்தகங்களாக இருக்கு. இப்போ சகோதர சகோதரிகளே, ஒரு கேள்வி. டோட்டலி நமக்கு 7 தூதர்கள் இருக்கிறாங்க. இது ஒரு குறிப்பிட்ட கோணத்துல அப்படி பார்க்கும்போது சில முக்கியமான கேள்விகளோட இன்றைய பாகத்துக்குள் நாம் வந்து போகலாம். சத்திய வேதத்தை ஏன் இரவும் பகலும் தியானிக்க வேண்டும்? பேசிக் கிளாஸ்க்கு வரும்போதே நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க ஏன் இரவும் பகலும் படிக்கணும். ஒருத்தர் இரவும் பகலும் படிச்சுக்கிட்டே இருந்தா அவரு வேலைக்கு போக முடியாது. ஒருவர் வேலைக்கு போகணும் அப்படின்னா இரவும் பகலும் படிக்க முடியாது. இந்த இரவும் பகலும்ங்கிறது ஞான அர்த்தங்கள், அடையாள அர்த்தங்கள். ஒரு இரவு அப்படிங்கிற போது பொதுவாகவே இந்த மனுக்குலத்தில் இருக்கிறவங்க கான்செக்ரேட்டட், நான் கான்செக்ரேட்டட் 2 வகை ஜனங்களுமே என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய வாழ்வினுடைய இரவின் நேரங்கள், அதாவது இருளான நேரங்கள், வியாதி, பல தொல்லைகள், கஷ்டங்கள், இது போன்ற தருணங்கள்ல நிச்சயமாக தேவனுடைய சித்தம் என்னது அப்படிங்கிறத தேடுறது தான் சத்திய வேதத்தை நீங்க காட்டிடுறோம். அப்ப அந்த இரவின் நேரம் அப்படிங்கிறது சகோதர சகோதரிகளை, அருமையானவர்களே, அது என்ன அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடினமான தருணங்கள். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஆர்டீல்ஸ். அந்த ஆர்டீல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பயங்கரமான சிக்கலான தருணங்கள். அந்த இடத்துல நம்மளுடைய சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த இருப்பிடத்தவே மறந்து மைண்டு மாத்திரம் யோசிச்சுட்டு இருக்கோம். அது மாதிரி தருணங்கள்ல நாம் எதை யோசிச்சு பார்க்கணும்னா, சகோதர சகோதரிகளை, தேவனுடைய வார்த்தைகளை நாம் வந்து யோசிச்சு பார்க்கணும். தேவசித்தம் இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்னு இருக்குது அப்படிங்கிறத தேடுறது தான் இந்த இரவு. அதே சமயம் அந்த பகல் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும், அது நம்மளுடைய வெற்றியின் தருணங்கள், பாடலின் தருணங்கள், மகிழ்ச்சியின் தருணங்கள். இது போன்ற சமயங்கள்லையும் நம் தேவனிடமாய் சார்ந்து இருப்பதைத்தான் அந்த இரவும் பகலும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்காகத்தான் நம்ம வந்து தியானிக்கணும். கூடுதலாக இன்னொரு ஆலோசனை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, 1864 நம் இரட்சகருடைய திரும்பி வருதலுக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக மேரிலாண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல அமெரிக்க முன்னாள் அதிபராக இருக்கக்கூடிய லிங்கன், அவர் வந்து ஒரு விசுவாசி அதிபர். அவர்கிட்ட ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அந்த கிஃப்ட் என்ன அப்படின்னா பரிசு வேதாகமம். அப்ப அந்த கிஃப்டும் வாங்கிக்கிட்டாரு. அவர் அந்த ரிப்போர்ட்ல அவங்க கிட்ட கேட்ட ஒரு அறிக்கையில ஒன்னு சொல்லியிருக்கிறார். அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, மனிதனுக்கு தேவன் கொடுத்த மிகச்சிறந்த பரிசுகளில்
மிக மிக சிறந்த பரிசு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அது வேதம் தான் அப்படிங்கிறார். மற்றொரு விஷயம் சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய இரட்சகர் பற்றின அனைத்து நன்மைகளையும் இந்த உலகத்திற்கு எப்படி அது கொண்டு வரும் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுல இந்த புஸ்தகம் பெரும்பங்கு ஆற்றுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சகோதர சகோதரிகளே, அப்போ அந்த லிங்கனுடைய வார்த்தைகள் நீங்க பாருங்க. அவர் சொன்ன, ஐ பிலீவ் த பைபிள் இஸ் த பெஸ்ட் கிஃப்ட் காட் ஹாஸ் எவர் கிவன் டு மேன். மனிதனுக்கு இதுவரை தேவன் கொடுத்த மிகச்சிறந்த பரிசுகள்ல ஒரு அருமையான பரிசு எது அப்படின்னா அது வேதம் தான். இரட்சகர் உலகத்துக்காக என்னென்ன நன்மைகளை கொண்டு வர விரும்புகிறாரோ அது எல்லாத்தையும் நம்ம கூட கம்யூனிகேட் பண்றது, தொடர்பு படுத்துகிறது எது அப்படின்னா இந்த புஸ்தகம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு முறை சொல்லும் போது, நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். ஐ am busily engaged in the study of the Bible. என்னைக்காவது நம்ம சொல்லியிருக்கிறோமா? ஒரு சில சமயங்கள் நம் வேதம் வாசிச்சுட்டு இருக்கும்போது யாராவது போன் அடிச்சா கூட நான் சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கிறேன்னு தான் சொல்லுவோம் சிலர். என்னைக்காவது ஒரு நாள் நான் வேதம் வாசிச்சுட்டு இருக்கிறேன்னு யார்ட்டையாவது சாட்சியா சொல்லியிருக்கிறோமா? யோசிச்சு பார்க்கணும். சரி, 18, 19 அதிகாரங்கள் ஏசாயால வேதத்தையும் வேதாகம பாடங்களையும் ஒட்டி இருக்கு, அது சார்ந்ததாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இரவும் பகலும் அதை தியானிக்கணும்னு நம்ம பார்த்துட்டோம். ஒரு நல்ல விசுவாசி, அவர் கான்செக்ரேட்டட் இல்லை நாம் நினைக்கிறோம், 6ஆம் சபை சார்ந்தவர். அவரு தெரியல, ராஜ்யத்துலதான் அவரை குறிச்சு நமக்கு தெரியும். ஆனா அவருடைய ஒரு கருத்து நல்லா இருந்துச்சு, அதனால தான் நம்ம உங்ககிட்ட அதை பகிர்ந்துகிட்டோம். மற்றொரு விஷயம் சகோதர சகோதரிகளே, இன்றைய பாடத்தினுடைய மைய கருத்து இதை நீங்க வாசிங்க. சகோதரர் சார்லஸ் டேஸ் ரசல் அவர்கள் எழுதிய தொகுதிகளை நாம் ஏன் படிக்க வேண்டும்? நாம் ஏன் படிக்க வேண்டும்? ஏன் படிக்கணும்? ஏசாயா 18வது அதிகாரத்தின்படி அவங்க என்னிடமாய் அனுப்பப்பட்ட தூதர்கள், அதனால நான் படிக்கணும். ஆமா, இன்னொரு கோணத்துல பார்க்கணும்னா அது வேதாகமத்தை திறக்குவதும் சாவிகளாக இருக்குது, அதனால நான் படிக்கணும். மூணாவது, அவைகளை படிக்கும் போது எனக்கு கிடைக்கிற சத்திய ஆவியின் மூலமாக என் நெற்றி முத்திரையிடப்படும், அதனால நான் படிக்கணும். நாலாவது, நான் திரையை கடந்து போகணும், அதுக்காக நான் படிக்கணும். ஐந்தாவது, வரக்கூடிய சகல வஞ்சனையின் காலத்துல வஞ்சிக்கப்படாமல் இருக்கணும், அதுக்காக நான் படிக்கணும். இப்படி அநேக கருத்துக்களை நாம் அடிக்கிட்டு போலாம். சரி, நம்மளுடைய அயல்நாட்டு சகோதரர்கள் மற்றும் நம்மளுடைய உள்நாட்டு சகோதரர்கள் எல்லோரும் சேர்ந்து சில நல்ல கருத்துக்களை தொகுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த கருத்துக்களை பார்க்கலாங்களா? இன்னைக்கு வால்யூம்ஸ் ஏன் நம்ம ஸ்டடி பண்ணணும்? வாசிக்கலாம். ஒரு சென்டென்ஸா வாசிக்கணும், அப்பதான் இதை நம்ம அசைப்போட முடியும், ஜீரணம் பண்ண முடியும். வாசிக்கலாம். தேவனுடைய சத்தியத்தினுடைய அறிவை ஒருவர் பெருக்கிக் கொள்ளும் போது மாத்திரமே அந்தந்த காலத்திற்குரிய பரீட்சை நின்று அவர் ஜெயம் கொண்டவராக பிரகாசிக்க முடியும். மீண்டும் ஒரு முறை வாசி. தேவனுடைய சத்தியத்தினுடைய அறிவை ஒருவர் பெருக்கிக் கொள்ளும் போது மாத்திரமே அந்தந்த காலத்திற்குரிய பரீட்சை நின்று அவர் ஜெயம் கொண்டவராக பிரகாசிக்க முடியும். பிரியமானவர்களே, நாம் பிரகாசிக்கணும், அது ஒரு வகையில இருக்கட்டும். பட் வரக்கூடிய பரீட்சைகளுக்கு தப்பிக்கணுமே. 7ஆம் சபைக்கு இன்னும் ஒரு சில பரீட்சைகள் இருக்கு. அந்த பரீட்சைகளை அந்த பரீட்சைகள்ல இருந்து நான் ஜெயம் கொண்டவராக நிற்கணும்னா நமக்கு சத்திய ஆவியினுடைய ஐக்கியம் வேணும். தேவனுடைய சத்தியமாக இருக்கக்கூடிய இந்த வெளிச்சத்தை பற்றின அறிவு நாம் பெருக்கிக் கொள்ளணும். அன்பானோம், உங்களுக்கு ஒருவேளை ஒரு அளவு இருக்குது, ஒரு 40 என்ற ஒரு அளவு இருக்குன்னா அதை 90க்கு கொண்டு செல்லணும். இதுதான் இந்த பாடங்களினுடைய நோக்கம். இன்னொன்னு பாருங்க, இது நம்மளுடைய ரட்சிப்பு கூட எவ்வளவு தொடர்பு பற்றதாக இருக்குதுன்னு பாருங்க. எனவேலிருந்து வாசிங்க. எனவே இதை உணர்ந்து முழு அர்ப்பணிப்பு செய்து நாம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு சகோதரர் ரசல் அவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டுள்ள இந்த 6 தொகுதிகளும் மிகவும் அவசியமான வழிகாட்டுதல்களாக இருக்கும் என்று நாம் விசுவாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இது நம்மளுடைய தாழ்மையான விசுவாசம்.
இதை உணர்ந்து ஒருவர் முழு அர்ப்பணம் செய்து நம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு ஃபுல் கான்சக்ரேஷன் ஒரு முக்கியமான தகுதி என்பனம். திரைய கடக்கணும்னா முழு அர்ப்பணிப்பு, ஃபுல் கான்சக்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அடிப்படை தகுதி, முக்கிய தகுதி. அதை பெற்றுக்கொள்வதற்கு இந்த 6 தொகுதிகள் அவசியமான வழிகாட்டுதல்களாக இருக்கும் அப்படின்னு நம்ம. மேலும் இப்ப நாம் போறோம் முதல் வால்யூம் பேரு யாராவது சொல்லுங்களேன். தேவனுடைய தெய்வீக திட்டம். வெரி நைஸ். முதல் தொகுதி யுகங்களை பற்றின தெய்வீக திட்டம். இதை எழுதும் போது சகோதரருக்கு எவ்வளவு வயது இருக்கும்? ஒருவேளை யாராவது யோசிச்சு சொல்றீங்களா? ஒரு சின்ன ஃபேக்ட் தான், சின்ன உண்மை, சின்ன கருத்து. யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எத்தனை வயதுடைய ஒரு வாலிபனாக இவர் இந்த தொகுதியை எழுதினார்? எத்தனை வயது வாலிபராக? சரி, சகோதரர்களும் சரி சகோதரிகளும் சரி, நான் சொல்லக்கூடிய ஒரு ஆண்டு, ஒரு வயதுக்கு நிச்சயமா குறைவாக இருந்தாலும் சரி, அல்லது அதே வயதை உடையவராக இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்திருக்கிறவராக இருந்தாலும் சரி, சரியாக 34 வயது இருக்கும். ஒரு 34 வயது இருக்கும்போது அடுக்கடுக்கா சில அத்தியாயங்களை எழுதி ஒரு தொகுதியை உருவாக்கி புஸ்தகமாக வெளியிட்டிருக்கிறார். இந்த முதலாவது தொகுதி யுகங்கள் பற்றின தெய்வீக திட்டம் அவர் எழுதும் பொழுது 34 வயது. எழுதும் போதுன்னு சொல்றதை விட அதை அச்சடித்து நம் கைகளில் கொடுக்கப்பட்ட ஆண்டு வந்த போது அவருக்கு 34 வயது. என்ன பண்ணிட்டு இருந்தோம் 34 வயசுல? அல்லது 34 வயசுக்குள்ள நம்மளுடைய அர்ப்பணிப்பு வாழ்க்கை போகுதுன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? அதை குறிச்சு நம்ம யோசிக்கணும் அன்பானம். பாருங்க, இப்ப அந்த வால்யூம்குள்ள நம்ம போலாம். இவர் பிறந்த ஆண்டு 1852 பிப்ரவரி 16ஆம் தேதி பிறந்தார். பிப்ரவரி 16 1852. பாருங்க, 1886ங்கிற போது முதலில் இந்த வால்யூம் அச்சிடப்பட்டாச்சு. இப்ப தொடர்ச்சியாக இந்த புஸ்தகம் குறித்து நம்ம வாசிக்கலாம். ஒரு பாயிண்டா நம்ம போகணும், வாசிக்கலாம். இந்த புத்தகம் கிபி 1886 முதலில் அச்சிடப்பட்டது. இந்த புத்தகத்திற்கு முதலில் 1000 வருட அருணோதயம் என்ற தலைப்பு உபயோகப்படுத்தப்பட்டது. அநேகர் இதை ஒரு கதை புத்தகம் என்று எண்ணினர். பாருங்க, 1886 சகோதரர் இது எழுதி அநேக புஸ்தக கடைகள்ல கொண்டு போய் கொடுத்திருக்கிறார். அநேக திருச்சபைகள்ல கொண்டு போய் கொடுத்திருக்கிறார். போகும்போது அவர் கொடுத்த ஆங்கில பெயர் என்னன்னா த மில்லினியல் டான். நல்ல பேர் வச்சிருந்தார். ஒரு டைட்டில் நல்லா இருக்கவும் இது எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா கதை புஸ்தகம்னு நினைச்சுக்கிட்டாங்க. அப்புறம் அதுல ஒரு பாணியில எழுதியிருந்தாரு. ஆனா அந்த பாணி ஒரு ஒரு திகிலை ஏற்படுத்துகிற ஒரு புஸ்தகமாக இருந்தது. உள்ள இருக்கிற கருத்துக்களை 1886க்கு அப்புறம் அமெரிக்கா ஐக்கிய தேசங்கள்ல இந்த புஸ்தகத்தை ஒருவர் எடுத்து படிச்சாருன்னா அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிடுவார். ஏன் அப்படின்னா, பெரும்பான்மையாக கிறிஸ்தவ திருச்சபைகள்ல நம்பிக்கொண்டிருந்த சத்தியத்தினுடைய மறுபக்கத்தை, அதாவது அசத்தியத்தை, தப்பான கருத்துக்களை அப்படியே கழுத்தை நெரித்து வெளியே தள்ளுவது போல இந்த புஸ்தகத்தினுடைய கருத்துக்கள் இருந்தது. அவ்வளோ அட்டாக் பண்ணுச்சு தப்பறைகளை. ஆனா கதை புஸ்தகம்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு அதை விட்டுக்கிட்டாங்க. சில பேர் அதை படிக்காமையே விட்டுக்கிட்டாங்க. ஏதோ ஒரு நாவல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு விட்டுட்டாங்க. இது ஏதோ உத்தோப்பியா, ஒரு புதிய தேசத்தை பற்றி சொல்லக்கூடிய
ஒரு அட்வென்ச்சர், ஒரு சாகச கதை புஸ்தகம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. எடுத்து படிச்சவங்க ஒரு அதிர்ச்சி அடைஞ்சவங்களாகி 2 சாப்டர் 3 சாப்டருக்கு மேல நகரவே இல்லை, வச்சுட்டாங்க. இந்த ரிவ்யூ, இந்த மதிப்பை அவர் பெற்றுக்கொண்டதற்கு பிற்பாடு என்ன பண்ணாருன்னா, கொஞ்சம் அவர் என்ன பண்ணாருன்னா, அவரு எழுத்து முறைகளை கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்றார். ரொம்ப அட்டாக் பண்ணாம, ஒரு நம் சகோதரர்கள் சொல்லுவாங்க, மூத்த சகோதரர்கள், ஒரு முள் புதரின் மேல ஒரு மெல்லிய ஷால், ஒரு மெல்லிய துணி விழுந்துருச்சுன்னா வேகமா இழுத்தா என்ன ஆகும்? அந்த ஷால் கிழிந்து விடும், கந்தலாகிடும். ஆனா அதுவே மெல்ல 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 தூக்கும் போது முள் புதரில் இருந்து எந்த ஒரு கீரலும் இல்லாம அந்த ஒரு ஷாலை நாம் எடுத்துடலாம். அந்த மாதிரி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, முதலாவது பேர் சபையிலையும் கள்ள சத்தியங்கள்லையும் இருக்கக்கூடிய தவறான காரியங்களை வேதாகமத்தின் வெளிச்சத்தோடு எடுத்து காண்பிப்பது. அதாவது முதலாவது தூதன் கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா, முதலாவது தூதன் என்னதான் பேசுவார்னா, இப்ப கர்த்தர் இயேசுன்னு ஒரு உதாரணத்தை எடுத்துக்கோங்க. அவர் மனிதனா தேவனா அப்படின்னா, இவரு ஸ்டார்டிங் எப்படி இந்த புஸ்தகத்துல எடுத்து பேசுவார்னா, அவர் மனிதன்னு நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, பொதுவான மனுக்குலம். அது தப்பு, வேதாகமத்தின்படி இது தவறு அப்படின்னு சொல்லுவார். தவறை முதலாவது எடுத்துக்காட்டு. ரெண்டாவது, அவர் தேவனா அப்படிங்கிற கோணத்துல ஆர்கியூமெண்ட் பண்ணுவார். ஆர்கியூமெண்ட்னு இல்ல, அது விவாதத்தை நன்முறையில எடுத்து விளம்புவது. அவர் தேவனா? இல்ல, அவர் தேவன் கிடையாது. இவர் யாரு? தேவகுமாரன். முதலாவது வால்யூம இனிமேல் நீங்க இந்த கோணத்துல, உங்களுக்கு இந்த துரிதமான தூதர்கள் பாடத்துல அல்லது தேவனுடைய மகா பெரிய தயவுல உங்க அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய புது சிருஷ்டியின் கண்கள்ல நீங்க இந்த வால்யூம்ஸை படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு சகோதரர் முதலாவது பெரும்பான்மையாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற தப்பறைகளை முதல்ல எடுத்து வச்சுக்கிட்டு, தப்பான காரியங்களை, தப்பான கருத்துக்களை முதலாவது எடுத்து வச்சுக்கிட்டு, பிற்பாடு என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நல்ல கருத்தை, உண்மையான கருத்தை, நிஜமான கருத்தை, அந்த சத்தியத்தை அவர் என்ன பண்ணுவார்னா எடுத்து வைப்பார். எனிவேர் நீங்க எப்ப செக் பண்ணி பாருங்க, ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இருக்கிற எந்த சாப்டர் வேணாலும் நீங்க எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ராங் பத்தி பேசுவாரு, ரெண்டாவது ஒரு ராங் பத்தி பேசுவாரு, மூணாவது உண்மை வரும். ஸோ 3 பாகங்கள் முக்கியம். நீங்க இதே கோணத்தை நம்மளுடைய 53 பேசிக்ல பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, எந்த பாடம் வேணாலும் எடுத்து பாருங்க. எந்த பாடத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலும் சகோதர சகோதரிகளை, ஃபர்ஸ்ட் ஆத்மா அப்படிங்கிற ஒரு பாடத்தை உதாரணத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆத்மாவினுடைய தப்பான கருத்துக்கள் என்னன்னு நமக்கு பார்த்துரும். அதுக்கப்புறம் சரியான கருத்தை நம்ம உள்ள வைப்போம். இதுதான் நம்மளுடைய 53 பேசிக்னுடைய அணுகுமுறை. நரகம்னா என்ன, தப்பான கருத்துக்கள் என்னென்ன சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து போடுவோம் நல்ல கருத்து மூலமா. அந்தி கிறிஸ்து, ஆமா, அந்தி கிறிஸ்துனா யாருன்னு நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இதையெல்லாம் முதல் சொல்லி நிஜமான அந்தி கிறிஸ்து யாரு, இப்படிதானே இருக்கு. ஸோ இதே மெத்தேட தான் நம்ம சகோதரர்கள் 10-30 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்து இந்த 53 பேசிக்ல நமக்கு பண்றாங்க அன்பானவர்களே. ஸோ இது ஃபர்ஸ்ட் வால்யூம்னுடைய அப்ரோச். ஒரு நல்ல எழுத்தாளருடைய எழுத்து முறை. இந்த முறையில திரும்பி வந்திருக்கும் கர்த்தர் இயேசு தன்னுடைய பாத்திரமாக இருக்கக்கூடிய இந்த மூத்த சகோதரர் மூலமாக இந்த வால்யூமை இப்படிதான் எழுதி கொடுத்தார். ஆனா ஸ்டார்டிங் அந்த வால்யூம் எப்படி இருந்தது அப்படின்னா 1000 வருட அருணோதயம்ங்கிற பேர்ல இருந்துச்சு. ஸோ சகோதர சகோதரிகளை நீங்க தொடர்ச்சியா வாசிச்சீங்கன்னா அதனுடைய விளக்கங்கள் நமக்கு புரியும். எனவேல இருந்து வாசிங்க. எனவே யாரும் தலைப்பை வைத்து வஞ்சிக்கப்படாதபடி சகோதரர் ரசல் அவர்கள் இந்த 1000 வருட அருணோதயம் என்ற தலைப்பை மாற்றி வேதாகம ஆராய்ச்சி பாடங்கள் என்ற பொதுவான பெயரை 6 புத்தகங்களுக்கும் வைத்தார். முதலாம் தொகுதியில் சிருஷ்டிகள் ஒருவர் உண்டென்று அவர் உண்டாக்கின சிருஷ்டிகள் மூலமாகவும் வேதாகமம் தேவனுடைய வெளிப்பாடு என்பதையும் இந்த புத்தகத்தின் மூலம் நிரூபித்து காட்டியுள்ளார். பாருங்க, உதாரணத்துக்கு அந்த வேதாகமம் தேவனுடைய வெளிப்பாடு, பைபிள் டிவைன் ரெவலேஷன் அப்படின்னு ஒரு 2வது அத்தியாயம் அந்த மாதிரி வரும். அதுல பாத்தீங்கன்னா
சில அநேக கிறிஸ்தவர்கள் ஏன் நாமளே கூட பைபிளை தலைமாட்டுக்கு வச்சிருக்கிற பழக்கம்லாம் நமக்கு இருந்திருக்கு. ஏன்னா கனவுகள், பொய் கனவுகள், பேய் கனவுகள் வரக்கூடாது. அதே சமயம் நம் வீடுகள்ல ஏதாவது அமானுஷ்ய விஷயங்கள் எல்லாம் நடக்குது அப்படின்னா இந்த பைபிளை வச்சே ஓட்டுவோம். சில விஷயங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்குது. ஸோ சகோதர சகோதரிகளே, பைபிளை சில கிறிஸ்தவர்கள் மந்திர புஸ்தகமாக நினைச்ச தருணங்கள் நம்ம வாழ்க்கையிலையும் இருந்திருக்கு. சில பேர் பைபிளை என்ன நினைக்கிறாங்கன்னா அது ஒரு மந்திர புஸ்தகம், அதுக்கு பல சக்திகள் இருக்கு பைபிள் அப்படின்னு நினைப்பாங்க. அது அதாவது மிகைப்படுத்தப்பட்ட ஒரு மதிப்பு, ஒரு அர்த்தமற்ற ஒரு மதிப்பு அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அறிவுக்கு எட்டாத, அறிவுக்கு இணை இல்லாத ஒரு வைராக்கியத்தை அதன் மேல நம்ம வச்சிருந்தோம். அப்போஸ்தலர் பவுல் மாதிரி. சகோதர சகோதரிகளை, சில பேர் என்ன பண்றாங்க, அது ஒரு கதை புஸ்தகம் இப்படின்னு நினைக்கிறேன். இது ரெண்டுமே தப்பு. பைபிளை ரொம்ப உச்சத்திலையும் வைக்காதீங்க, பைபிளை ரொம்ப துச்சமாவும் என்ன பண்ணாதீங்க, மதிக்காதீங்க. மாறாக அது என்னன்னா தெய்வீக வெளிப்பாடு அப்படி கொண்டு வரணும். பாருங்க, முதல் 2 கருத்து தவறு, 3வது கருத்து சரி. இப்ப தேவன் ஒருத்தர் இருக்கிறாரா, பரிணாம கொள்கை பற்றி பேசுவாரு. தேவனை மகா சர்வ வல்லமை உள்ளவர், அவர் கண்ணை குத்திடுவாரு அப்படிங்கிற இந்த 2 கருத்துக்கள்ல இருந்துமே எடுத்து அவருடைய பிரதான குணலட்சணங்களை வெளிப்படுத்தி அவர் யாரு அப்படின்னு சிருஷ்டிகள் மூலமாக விளக்குகிற அநேக கருத்துக்களை உடையது தான் இந்த 1வது தொகுதி. அவர் எப்படி கொண்டு வர்றாரு பாருங்களா, முதல் தேவன், அதுக்கப்புறம் அவருடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய வேதாகமம். இப்படி என்ன பண்ணுவார்னா படிப்படியாக இந்த ஃபர்ஸ்ட் வால்யூம்ல கொண்டு வரும். அருமையானவர்களே, பிரியமானவர்களே, வால்யூம் 1ல இருக்கிற கருத்துக்கள் உங்கள் நெற்றியில இருக்கா? ஒருவேளை உங்களை தட்டி எழுப்பி எந்த தருணங்கள்ல கூப்பிட்டு எந்த அத்தியாயம், எந்த பக்கம், என்ன கருத்து அப்படி கேட்டு சொல்றத பத்தி நாம் பேசல. மாறாக ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இருக்கிற அதி முக்கியமான கருத்துக்கள், ஹைலைட்டான பாயிண்ட்ஸ், சத்தியத்தின் உண்மைகள், இவைகள் உங்கள் நெற்றியில இருக்கா? ஒரு கேள்வியை இன்றைய நாள்ல நாம் கேட்கணும். ஸோ இதுக்காகத்தான் நாம் பிரயாசம் எடுக்கணும். உங்க கூட சேர்ந்து என்னுடைய பிரயாசங்கள், என் கூட சேர்ந்து உங்களுடைய பிரயாசம், இப்படி நாம் அனைவரும் எடுக்கக்கூடிய நல்ல பிரயாசங்கள் நமக்கு நிச்சயம் லாபமாக இருக்கும் அன்பானவர்களே, லாபமாக இருக்கும். ஸோ அந்த கருத்துக்களின் அடிப்படையில் தான் நாம் கடந்து போகணும். சரி, இப்போ இது தலைப்பை மாற்றி இந்த மாதிரி வேதாகம ஆராய்ச்சி பாடங்கள், ஸ்கிரிப்சர் ஸ்டடீஸ், ஸ்டடீஸ் இன் த ஸ்கிரிப்சர் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறாரு பேர். அதுல ஃபர்ஸ்ட் வால்யூம் பேர் என்ன பண்ணிட்டாருன்னா யுகங்களை குறித்த தெய்வீக திட்டம். ஸோ தேவன்கிற விஷயத்துல, தெய்வம்ங்கிற விஷயத்துல யாரெல்லாம் அட்ராக்ட் ஆகிருக்கிறாங்களோ, தேவ பக்தி உடையவங்களா இருக்கிறாங்களோ அவங்க இந்த புஸ்தகத்தை தொடாமல் இருக்க மாட்டாங்க. ஒரு புக் ஷோரூமுக்கு போறாங்க, டிவைன் பிளான் அப்படிங்கிற போது, ஓ தேவனுடைய பிளானா, நான் படிக்கணுமே அப்படின்னு அவங்க ஈர்க்கப்படுவதற்காகத்தான் இந்த தலைப்பை அவர் வச்சிருந்தார். சரி, இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மற்றொரு முக்கியமான கருத்துக்கு நாம் கடந்து போகலாம். மேலும் அதுல இருந்து வாசிங்க. மேலும் தலைமுறை தலைமுறையாக மறைக்கப்பட்டு இப்போது வெளிப்படுத்தப்பட்ட தேவ ரகசியமான கிறிஸ்துவை பற்றிய ரகசியம் இன்னதென்றும் இதில் சொல்லப்பட்டுள்ளது. மற்றொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வால்யூம்ஸ் 1, 2, 3, 4, 5, 6 படிக்க ரொம்ப குறிப்பா முதல் 3 வால்யூம் நாம் படிக்க பேசிக் கிளாஸ்ல நம்ம படிச்ச விஷயங்கள் எல்லாம் நமக்கு ரிப்பீட் ஆகுற மாதிரியே இருக்கும். சில சமயங்கள்ல பேசிக் கிளாஸ்ல படிக்காத விஷயங்களும் ஹைலைட் ஆகுற மாதிரி இருக்கும். இந்த லாஸ்ட் பேராகிராஃப்ல பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அது தேவ ரகசியம். இது அக்கிரமத்தின் ரகசியம் இல்ல, இது தேவ ரகசியம். இந்த தேவ ரகசியம் எது பற்றினா கிறிஸ்து. கிறிஸ்துனா யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட் இல்ல, கிரைஸ்ட் கூட 1,44,000 பேர். அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள். இது பற்றி நாம் படிப்படியாக அந்த ஃபர்ஸ்ட் வால்யூம்ல தெளிவா படிக்கலாம். ஓ சர்ச் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சபை 3 பாகங்கள் இருக்கு விதர், இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்குன்னு நம்ம சொல்றதை விட அது கூட சேர்த்து
வால்யூம் 1ல் இருக்கிற கருத்துக்களையும் நம்ம ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது அது நமக்கு நல்ல ஒரு அஸ்திவாரமாக இருக்கும். இதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் வால்யூம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். அடுத்து பாருங்க, அதனுடைய கூடுதல் விவரங்கள் பாருங்க. தேவன் ஏன் தீமையை அனுமதித்தார்? நியாய தீர்ப்பு நாள் என்றால் என்ன? அது எப்போது நடைபெறும்? அதன் விதம், மனிதனுடைய சுபாவம், ஆவிக்குரியவர்களின் சுபாவம் என்பனவற்றின் தன்மைகள் மற்றும் தனித்தன்மைகள் எவ்வாறு வகைப்படுத்தி இருக்கிறார் என்பது இதில் தெளிவாக்கப்பட்டுள்ளது. பாருங்க, இதில் எல்லாம் தெளிவாக்கப்பட்டிருக்கு. பட் தெளிவாக்கப்பட்ட விஷயங்கள் நமக்கு தெளிவாகணும்னா ஃபர்ஸ்ட் வால்யூம் படிக்கணும். என்னென்ன? தேவன்ய தீமையன் இது எங்களுக்கு பேசிக் கிளாஸ்ல எடுத்துட்டாங்க, பட் வால்யூம்ஸ்ல படிக்கணும். நியாய தீர்ப்பு நாள் பிரதர், அது நமக்கு தெரியும், எப்போ வரும், எந்த மாதிரி முடியும், என்னென்னலாம் நடக்க போகுது தெரியும், பட் வால்யூம்ஸ்ல படிக்கணும். மற்றொரு முக்கியமான, டு பி ஃப்ராங்க், உங்களுக்கு ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா, முதலாவது தொகுதியில இந்த மனிதனுடைய சுபாவம், ஆவிக்குரிய சுபாவம், த நேச்சர் டிஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு தலைப்பு ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்புன்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு. எப்படி மனித சுபாவத்துக்கும் ஆவிக்குரிய நேச்சர் சுபாவத்துக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது. ஒரு பிரதரும் ஒரு சிஸ்டரும் படிச்சு வச்சிருந்தா இந்த மாம்ச சுபாவத்தை அதிகமாக வெறுத்து அந்த ஆவிக்குரிய சுபாவத்தின் மீது அதிக தாகமுடையவர்களாக நாம் மாறிடும். என்ன மகிமை இந்த ரெண்டு சரீரங்கள்ல இருக்கக்கூடிய வித்தியாசங்கள்ல அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை ஒரு புது சிருஷ்டி தெரிஞ்சு வச்சிருந்தாருன்னா அவருடைய அழைப்புல ஒரு விரைவும் ஒரு வீரியமும் காட்டுவார் என்பன ரொம்ப முக்கியமான விஷயம் அது. பாருங்க, அடுத்தது ரொம்ப முக்கியமான கூடுதல் மற்றொரு விவரம் பார்க்கலாம். மேலும் மனிதனுடைய வாழ்க்கை முறைமை பற்றிய 3 வழிகள் எவைகள்? தெய்வீக திட்டத்தினுடைய வரைபடம், அதன் விளக்கம் ஆகியனவற்றை நாம் இந்த புத்தகத்தில் கண்டுணர்ந்து கொள்ள முடியும். கண்டு உணர்ந்து கொள்ள முடியும். 3 லைஃப் ஸ்டைல் இருக்கு. அதுல 2 லைஃப் ஸ்டைல் தான் சுவிசேஷ யுகத்துல இருக்கு. ஒண்ணு விரும்பினபடி வாழ்வது, மற்றொன்று தேவன் விரும்புகிறபடி வாழ்வது. இது 2 வழிகள். 3வது வழி ராஜ்யத்துல இருக்கக்கூடிய ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த பெரும் பாதையான வழி. என்ன சத்தியம் இது! இதை எழுதினவர் முதலாவது நமக்கு தொகுத்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல வழங்குறாங்க பேசிக் சப்ஜெக்ட்ல. நாமளும் அந்த கிளாஸ் அப்படி எடுக்கிறோம். நம்மள பல பேரு பேசிக் சப்ஜெக்ட் எடுக்கும்போது அந்த நோட்ஸ் படிச்சு நாம எடுக்கிறோம். பட் நீங்க ஃபர்ஸ்ட் வால்யூம்ஸ் படிச்சுக்கிட்டு அந்த நோட்ஸ் படிச்சுட்டு எடுத்து பாருங்களேன், உங்க விளைச்சல் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். நல்லா இருக்கும் அன்பானவங்க, நல்லா இருக்கும். அப்புறம் தெய்வீக திட்டத்தினுடைய வரைபடம், அதனுடைய விளக்கம். ரொம்ப குறிப்பா இந்த அத்தியாயத்திலேயே வச்சு மெயினா இந்த தெய்வீக திட்டம்ங்கிற விஷயம்தான் உங்க நெற்றியில இருக்கணும். திட்டம் நெற்றியில இருக்கா? ஒரு கேள்வி கேட்டு பாருங்களேன். திட்டம் நெற்றியில இருக்கா? வரைபடத்துல என் கோடு எதை வெளிப்படுத்துது? கேபிட்டல் என் எதை வெளிப்படுத்துது? சொல்லுங்களேன் யாராவது. ஆதாமுடைய பாவநிலை. நீதிமானாக்கப்பட்ட நிலை. நீதிமானாக்கப்பட்ட நிலை. இதெல்லாம் நாம் பார்க்கப்போம். இதெல்லாம் நாம் பார்க்கப்போம். 2வது வால்யூம் சகோதர சகோதரிகள என்ன பேரு யாராவது சொல்லுங்களேன். காலம் சமீபமா இருக்கிறது. நன்றிமா, ரொம்ப நன்றி. காலம் சமீபமாக இருக்கிறது. The time is at hand. கையினுடைய நுனியில இருக்குது, நழுவி விட போகுது, அந்த மாதிரி பக்கத்துல இருக்கு. சகோதர சகோதரிகளே, இதை எழுதும் போது அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 37 வயது இருக்கும். முதலாவது வால்யூம் எழுதி அதற்கப்புறம் ஒரு 3 ஆண்டுகள்ல அடுத்த வால்யூம் ரிலீஸ் பண்ணியாச்சு. அப்ப அந்த 2 ஆண்டுகள் என்ன பண்ணியிருப்பாரு?
நம்ம ஒரு புஸ்தகம் எழுதுனா எவ்வளவு நாள் எடுப்போம்? யோசிச்சு பாருங்களேன். புஸ்தகமா, ஒரு பக்கமா, ஒரு பத்தியா, அதுக்கே பயங்கரமா இருக்கு. இவர் சகோதர சகோதரிகளே அடுத்த ஒரு தொகுதி எழுதிட்டார், பல அத்தியாயங்கள் அடங்கிய ஒரு தொகுதி. சோ அந்த தொகுதியினுடைய பேரு 2ஆம் தொகுதி, காலம் சமீபமா இருக்கு. அப்போது ஆண்டு 1889. 1889. செகண்ட் வால்யூம் ரெடி. அதை குறிச்சு நம்ம வாசிக்கலாம். இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலம் கிபி 1889. இதில் தீர்க்க தரிசனங்களையும் கால கணக்குகளையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்ததான விஷயங்களையும் வசனங்களை பிரித்து உணரும்படி சகோதரர் அவர்கள் விளக்க உரை எழுதியுள்ளார். பாத்தீங்களா? இந்த சாப்டர்ல ரொம்ப குறிப்பா சகோதர சகோதரிகளை இந்த வால்யூம்ல தீர்க்க தரிசனம், ரொம்ப குறிப்பா கால தீர்க்க தரிசனத்துல எந்த ஃபார்முலா, எந்த மூலக்கூறு படி நாம் படிச்சா அது நமக்கு விளங்கும். ஒருவேளை ஒரு புது சிருஷ்டியினுடைய அதி முக்கியமான வேலை என்ன தெரியுங்களா? ஏற்றகால சத்தியத்தை சபைக்கு எடுத்து வழங்குவது, மீட் இன் டியூ சீசன், அதை கொடுக்கணும். அதுதான் ஒரு புது சிருஷ்டியினுடைய வேலை. ஆனா அந்த புது சிருஷ்டி செகண்ட் வால்யூம் ஸ்டடி பண்ணலன்னு வைங்களேன், தீர்க்க தரிசனங்களை முறையா கையாள தெரியாது. அப்ப நம்ம அந்த வேலையவே செய்ய முடியாது இல்லையா? ஒருவேளை தேவன் நம்மையும் ஒரு வேலை பயன்படுத்துறாருன்னா, தீர்க்க தரிசனங்கள் இனி நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனங்களை நாம் படிச்சு புரிஞ்சுக்கணும்னா, நியூஸ் பேப்பரையும் பைபிளையும் வச்சு பார்க்கும்போது விஷயங்களை சரியா கையாண்டு ஞானேந்திரியங்களை உடையவங்களா மாறணும் அப்படின்னா, ஒரு நல்ல புது சிருஷ்டியா இருக்கும்போது தீர்க்க தரிசனங்களை கையாள தெரிஞ்சிருக்கணும். அதனால்தான் இவர் என்ன பண்றாருன்னா, இந்த தொகுதியில கால தீர்க்க தரிசனங்கள், கால கணக்குகள், இவைகள் குறிச்ச விஷயங்களையும் கர்த்தர் இயேசுவினுடைய 2ஆம் பிரசன்னத்தினுடைய விதம், அதனுடைய நோக்கம், த ஆப்ஜெக்ட் அண்ட் மேனர். ஆப்ஜெக்ட்னா எதுக்கு வர்றார், மேனர்னா விதம், எந்த மெத்தட்ல அவர் வருவார். ஸோ இது குறிச்ச ஸ்டடிஸ் நம்ம எங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செகண்ட் வால்யூம்ல படிக்கிறோம். அதுக்கப்புறம் சகோதர சகோதரிகளே சிருஷ்டிப்பு துவங்கி வாசிங்க. சிருஷ்டிப்பு துவங்கி கிறிஸ்துவின் 2ஆம் வருகையினுடைய காலப்பகுதி வரைக்கும் உள்ள காலங்கள் 6000 வருடங்கள் என்பதை இந்த புத்தகத்தில் உள்ள கால கணக்கின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். ஸோ அப்ப அந்த 6000 கூட 1874 இருந்து இன்றைய நாட்கள் வரைக்கும் நாம் கவனிச்சு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே எவ்வளவு ஆண்டுகள் கடந்து போயிருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். ரொம்ப குறிப்பா சகோதரருடைய சில ரீபிரிண்ட் ஆர்டிகல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த ஆண்டு குறிப்பிட்டிருப்பார் 6024, 6030 அப்படின்னு எழுதியிருப்பாருங்க. ஆனா நம்மெல்லாம் என்ன எழுதுவோம், 22/5/2024 மட்டும் போடுவோம். ஆனா அவர் 6000 வருடம் கலந்து எவ்வளவு வருஷம் ஆயிருக்குங்கிறத அவரு புஸ்தகங்கள்ல எழுதுவார். ஸோ அந்தபடி உங்களில் யாராவது இந்த வருஷம் 6000 வருஷம் கழிச்சு எவ்வளோ ஆச்சோ அதை போட்டு நம்மளுடைய நோட்ஸுகள்ல எழுத ஆரம்பிக்கிறோம்னா அவங்க தான் ஒரு வேத மாணவர் சகோதர சகோதரிகளை. ஸோ அது இவர் சொல்றாரு, சிருஷ்டிப்புல இருந்து இந்த கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை அது 1874. யூபிலியை பார்க்கக்கூடிய அந்த 2 கோணங்கள், நிழல்ல ஒண்ணு, தீர்க்க தரிசன பார்வையில ஒண்ணு, 2 வச்சும் பார்க்கும்போது 1874 வருது. அது வரைக்கும் 6000 வருடங்கள் அப்படிங்கிற ஒரு கணக்கு வழக்குகளை நாம் அங்க சீராக கவனிக்க முடியும் இந்த செகண்ட் வால்யூம். ஒருவேளை இது யாராவது கரைச்சு குடிச்சிருக்கிறாருன்னா, நாளைக்கு யாராவது டைம் ப்ராஃபஸி நம்ம சகோதரர்கள் யாராவது தவறு செஞ்சா கூட நாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம், அல்லது நாம தவறாம இருக்கலாம், அல்லது வெளியிலிருந்து ஏதாவது அது குறித்த அழுத்தங்கள் வருகுது, ஒரு கடினமான சூழ்நிலைகள் இருக்குதுன்னா இந்த வால்யூம்ஸ் படி நம்ம பேசலாம். ஸோ அதுக்கு இது ரொம்ப முக்கிய கருவியாக இது இருக்கும். அதாவது நம்ம கணக்குப்படி சொல்லணும்னா நல்ல தூதராக இவர் இருப்பாரு. இவர்கிட்ட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு இந்த தூதர்.
இரண்டாவது தூதர். தொடர்ச்சியாக நாம் வாசிக்கலாம். நாம் இப்பொழுது ஜீவிக்கிறது 7வது 1000 வருடமாகிய 1000 வருட அரசாட்சியின் காலம் என்பதையும், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் அவருடைய வந்திருத்தல் பரோஷியா 1874 துவங்கிவிட்டது என்பதையும், புறஜாதியாருடைய காலம் முடிவடைந்தது, மேலும் இணையான யுகங்களின் ஒப்பீடு பற்றியும் சகோதரர் தெளிவாக விளக்கியுள்ளார். சரி, புறஜாதியாருடைய காலம் எப்ப முடிஞ்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இஸ்ரேல் ஜனங்க மேல புறஜாதியார் ஆட்சி செய்யக்கூடியது தேவன் எப்ப நிறைவுக்கு கொண்டு வந்தார்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நூத்தி 10 வருஷம் கழிச்சு சொல்லுங்களேன். யாராவது சொல்லுங்களேன். ஆயிரத்தி 1914. 1914. அருமையா விளக்குறாரு. ஏன் அந்த வருஷம், எப்படி அந்த வருஷம், அந்த வருஷத்துல வேற என்னென்ன நடந்துச்சு? அவரே ஒரு தவறு செஞ்சுட்டாரு அந்த வருடம் குறிச்சு. அதை குறிச்சு அவர் வருந்தினது என்ன? அது அந்த தொகுதியினுடைய அத்தியாயத்துல அவர் என்ன எழுதினார்? எதை மாற்றி எழுதினார்? பின்னாடி எதை மன்னிப்பு கேட்டு எழுதினார்? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இந்த தூதர் முதல் சொன்னது ஒரு செய்தி, அதுக்கப்புறம் இப்ப வரக்கூடிய முன்னுரைகள்ல மாற்றி இருக்கு. ஏன்? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதுக்கு அடுத்தது சகோதர சகோதரிகளே, இணையான யுகங்களின் ஒப்பீடு. யூத யுகத்துல என்னென்ன சம்பவங்கள் நடந்ததோ அது அப்படியே சுவிசேஷ யுகத்தினுடைய சம்பவங்களாக இருக்கும். அது சிறிய சம்பவங்கள், இப்ப நடக்கிறது தான் பெரிய சம்பவங்கள். அங்க நடந்தது நிழல் சம்பவங்கள், இங்க நடக்கிறது நிஜமான சம்பவங்கள். ஸோ இணையான யுகங்கள், பேரலல் டிஸ்பென்சேஷன், இதை குறிச்சு இங்க எழுதுறார். இன்னொரு முக்கிய கருத்து நம்ம வாசிக்கணும், இதை தெளிவாக வாசிக்கணும். மற்றும் 2ஆம் தொகுதியை நிதானமாக படித்து தெளிவாக புரிந்து கொண்ட ஒருவரால் மட்டுமே 3ஆம் தொகுதி அல்லது புத்தகத்தை படித்து உணர முடியும் என்பது கனிவான ஒரு ஆலோசனை. மீண்டும் வாசிங்க. 1ஆம் மற்றும் 2ஆம் தொகுதியை நிதானமாக படித்து தெளிவாக புரிந்து கொண்ட ஒருவரால் மட்டுமே 3ஆம் தொகுதி அல்லது புத்தகத்தை படித்து உணர முடியும் என்பது கனிவான ஒரு ஆலோசனை. ஆம் பிரியமானவர்களே, ஒருத்தர் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டடி பண்ணி முடிச்சிட்டாருன்னா 3rd வால்யூம் அப்படி புரியும். 3rd வால்யூம்குள்ள போலாம். இது எழுதும்போது சகோதரருக்கு அவருடைய 37 ஆண்டுகள்ல இருந்து எவ்வளவு ஆண்டுகள் எடுத்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரே ஆண்டு, அடுத்த ஆண்டுலயே 3rd வால்யூம் ரிலீஸ்ட். ஆனா ஒரு கருத்து சகோதரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வால்யூம் எழுதும் போதே 6 வால்யூம்ஸும் 7ஆம் தூதனுடைய இருதயத்துல இருந்தது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு செயின் ரியாக்ஷன் அதுல இருக்கு. 6 வால்யூமே எழுதுறதுக்கும் அச்சிடுவதற்கும் தான் சமயங்கள் ஆட்சியே ஒழிய, அதே சமயம் ஆண்டுகள் ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் அச்சிடுவதற்கு இடையே எடுத்துக்கொள்ளும் போது பல அனுபவங்களால் அவர் இன்னும் மெருகூற்றப்பட்டார். அதனால தான் அந்த மெருகூட்டப்பட்டு நிலையில தேவன் அவரை வச்சு 6th வால்யூம் எழுதினார். அவரு 7வது வால்யூம் கூட எழுதுறதுக்கு முயற்சி செஞ்சாரு. ஆக்சுவலா நம்ம எல்லாருமே 7 வால்யூம்ஸ் வச்சிருக்கணும். ஆனா ஒரு கடைசி தருணங்கள்ல அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்க அடுத்த தொகுதி எழுதி முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்ன கருத்து, மேபி இன்னொருவர் எழுதலாம் அப்படின்னு சொன்னார். எவ்வளவு தாழ்மை பாரு. நான் எழுதினேன், அதெல்லாம் கருத்தே இல்லை.
மேபி இன்னொருவர் எழுதலாம், தேவன் அவரை பயன்படுத்தலாம். உங்களுக்கு தெரியும், அங்க ஒரு மாபெரும் சம்பவம் நடந்தது 1916 இவருடைய மறைவுக்கு பின்பு. அந்த 7வது தொகுதியை எழுதக்கூடிய தூதன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் ரூதர்ஃபோர்டு அவரு தன்னிச்சையாக வந்து அவர் புஸ்தகத்தை எழுதினார். ஆனா அதுல இந்த 6 தொகுதிகளினுடைய சாராம்சத்தை 1920களில் இருந்த சகோதரர்களால ஏறிட்டு பார்க்க முடியல. அப்போ அங்க ஒரு பெரிய பிரிவு நடந்தது. 7ஆம் தூதனுடைய சொத்துக்கள், ஆவிக்குரிய சொத்துக்கள் எல்லாவற்றையும் JW எடுத்துக்கிட்டாங்க. பிற்பாடு பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கிருந்து பிரிஞ்சுக்கிட்டாங்க. LHMM வந்துச்சு. இப்படி பல பிரிவுகள் அங்கிருந்து ஆச்சு. ஆனா பாருங்க, இந்த 2nd வால்யூம் எழுதி முடிச்சு ஒரே ஆண்டுல 3rd வால்யூம் அவரு கொண்டு வந்துட்டார். 3rd வால்யூம் நம்மளுடைய இருக்கு, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, thy kingdom come, thy kingdom come. ஸோ நல்ல தொகுதி இது. அருமையான ஒரு மனநிலை இருக்கிறவங்க இந்த தொகுதியை அருமையா புரிஞ்சுக்குவாங்க. இதை குறிச்சு நம்ம வாசிக்கலாம். இந்த புத்தகம் கிபி 1890ஆம் வருடம் எழுதப்பட்டது. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்கிற தேவனுடைய மகிமையினை பற்றிய இந்த அறிவு பூலோகம் முழுவதும் நிரம்பும் வரைக்கும் இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் மூலமாக வரக்கூடிய ஆசீர்வாதம் தொடர்ந்து வரும் என்பதை இந்த தொகுதியில் நாம் தெரிந்து கொள்கிறோம். சோ அருமையான அந்த தூதனுடைய தரிசனத்துல இந்த பூமி தலைகீழ் ஆக்கப்பட்டு நேர்மையான தேவனுடைய பாதப்படியாக மாறுவது எந்த சூழ்நிலைகள்ல இருந்து எந்த மெத்தடு மூலமாக அது மாறும், சபையினுடைய மீட்பு அது எப்படி நிறைவேறும், ராஜ்யம் வருவதற்கு முன்பாக நடக்கக்கூடிய சம்பவம் என்னென்ன, ராஜ்யம் ஸ்தாபித்ததற்கு பிற்பாடு, அதாவது குறிப்பா சொல்லணும்னா அப்போகாலிப்சிஸ் எப்படி இருக்கும், அந்த கடைசி அங்கம் கடந்து போய் பூமியில அந்த 4 உயிர்த்தெழுதல்கள்ல மேன்மையான உயிர்த்தெழுதல்ல முற்பிதாக்கள் வந்த பிற்பாடு, பொதுவான உயிர்த்தெழுதல் வந்த பிற்பாடு பூமி எப்படி இருக்கும் அப்படிங்கறதனுடைய காட்சிய அப்போஸ்தலர் பவுல் சொன்னார் இல்லையா, நான் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். அந்த மாதிரி சகோதர சகோதரிகளை 7ஆம் தூதனுடைய இந்த எழுத்துக்கள் மூலமாக நாம் 3ஆம் வானத்தை பார்க்கலாம், 3ஆம் பூமியை பார்க்கலாம். நீங்க இப்பவே பார்க்கலாம். அப்ப நீங்க தான் பவுல் வகுப்பார். சோ இந்த ஒரு கருத்து இங்க திடமாக இருக்கு. அதே சமயம் ரொம்ப முக்கியமா இந்த ஒரு தொகுதியில நமக்கு மிக மிக முக்கியமான அத்தியாயமாக நாம் பார்ப்பது என்னன்னா அறுவடையின் வேலை, the work of harvest அப்படின்னு ஒரு அத்தியாயம் எழுதியிருப்பார். அந்த அத்தியாயமே கூர்மையான அத்தியாயம் நாம் சொல்லுவோம், the work of harvest. பெரும்பான்மையாக அயல்நாட்டு சகோதரர்கள் இந்தியா விசிட் பண்ண வந்தாங்கன்னா ஒருவேளை உங்க எக்லிஷியால இந்த சாப்டர்ல நாம பெரையன் பண்ணலாமான்னு அவங்க கேட்பாங்க. ஆமாங்க, the work of harvest அருமையான அத்தியாயம், படிக்கலாம். தானியத்தை களஞ்சியத்தில் சேர்க்கும் வேலை முன்னேறி கொண்டு இருக்கிறது என்பதையும் கதவு இன்னும் அடைக்கப்படவில்லை என்றும் இதில் தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஆமா, ஆனா இந்த வால்யூம் அந்த கருத்து கதவு அடைபட்டதற்கு பிற்பாடு ஒருவர் வாசிக்கிறாருன்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாரு. ஒருவேளை கதவு அடைக்கப்படுவதற்கு சில மணி துளிகள் முன்பு ஒருவர் வாசிக்கிறாருன்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சுப்பார். அதே மாதிரி த டெலிவரன்ஸ் ஆஃப் சர்ச், சபையினுடைய மீட்பு, அதை பத்தி பாருங்க. சபையினுடைய மீட்பு பற்றிய விவரங்கள் வேத வாக்கியங்களை கொண்டு விளக்கி கூறி சபை உயர்த்தப்படும் விதத்தையும் அந்த உயர்வின் மகிமையும் சகோதரர் ரசல் அவர்கள் இங்கே மிக தெளிவாக விளக்கி கூறியிருக்கிறார். அதாவது இஸ்ரேல் ஜனங்கள், மாம்சீகமான இஸ்ரேல் ஜனங்கள் குறித்து தேவன் சொல்லும்போது என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் அப்படிங்கிறார்.
அதை ஒருவேளை நிஜத்துல எடுத்தோம்னா, அருமையாக தேவன் கிறிஸ்து இயேசுக்குள் பெற்றெடுத்த சிறு பிள்ளைகள், இந்த சின்ன குழந்தைகள் முதிர்ச்சி அடையாம நான் எப்படி மீட்படைய போறேன், என்னை என்ன விதத்துல உயர்த்த போறாரு, தூக்க போறாரு, என்னுடைய மகிமை எப்படி இருக்கும், இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியாமலேயே நம்மளுடைய கரு அழிந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். சோ இந்த விஷயங்களை தான் நம்ம கவனிக்கிறோம் அன்பானவர். இன்னொன்னு பாருங்க, எதை குறிச்சு கூட பேசுறாரு அப்படின்னா, இஸ்ரேல் தேசம் குறிச்சு பேசுவார். அல்ல, ஒவ்வொன்னா படிப்படியா ராஜ்யத்தை கண்ணு முன்னாடி கொண்டு வந்துருவார். அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சகோதரன் சகோதரி உடைய ராஜ்யம் வருவதாகன்னு கேட்கும்போது அதுக்கு அர்த்தமே வேற. ப்ரேயர் பண்ணும்போது அர்த்தமே வேறையா இருக்கும். வாசிங்க. இஸ்ரேல் தேசத்தினுடைய இழப்பு மற்றும் அதன் மறுசீரமைப்பு இவைகளை பற்றியதான ஆழமான விஷயங்களையும், எகிப்தின் மகா பிரமிடு குறித்தும், இது கல்லால் செய்யப்பட்ட வேத புத்தகம் என்பதையும், மேலும் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதலில் உள்ள பல நிலைகள், ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவது, இறுதியில் பாபிலோனின் முடிவும் அழிவும் எப்படி சம்பவிக்கும் என்பதை தீர்க்க தரிசனத்தின் விளக்கத்தின்படி இங்கே விளக்கி கூறியுள்ளார். தெரியணும், இதெல்லாமே நாம் தெரிஞ்சுக்கணும் அன்பானவர். இது நமக்காக மூன்றாம் தூதன் எடுத்து வெளிப்படுத்துகிற காரியங்கள். இப்ப 4வது தொகுதிக்குள் நாம் கடந்து செல்லலாம். 4வது தொகுதி என்னுடைய பேரு, ஆக்சுவலா அது வந்து வேற ஒரு பேரு தான் இருந்தது. இவரு இந்த 4வது தொகுதி எழுதின ஆண்டுல ஒரு எக்லீஷியாவுக்கு போய், சரி அந்த தொகுதிக்கு எழுதின பேரை வைக்காம இந்த பேரை வச்சு ஒரு சப்ஜெக்ட் பண்ணியிருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை, ஐம் சாரி ஞாயிற்றுக்கிழமையா தெரியல, பட் ஒரு எக்லீஷியால இந்த தலைப்புல பேர் வச்சு அந்த 4ஆம் தொகுதியினுடைய கருத்துக்களை ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கிறார். அப்ப சகோதரர் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, இது அந்த தொகுதியில இருக்கிற கருத்துக்கள், பேசாம அந்த தொகுதிக்கு இந்த பேரவே வச்சீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, நல்ல மனசு இருக்கிற நம்மளுடைய மூத்த சகோதரர் உடனே தலைப்பை இந்த தலைப்பாக வச்சிருக்கிறார். ஸோ இப்படிதான் இந்த புஸ்தகத்துக்கு இந்த தலைப்பு வந்துச்சு. நீங்க வாசிக்கலாம். இது எழுதும்போது அவருக்கு கிட்டத்தட்ட 45 வயதாயிருக்கு. பல பேர் சொல்ற மாதிரி பிரதருக்கே எழுதுவதற்கு அதிக ஆண்டுகள் எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 38ல இருந்து ஒரு 7 ஆண்டுகளுக்கு பிற்பாடு, 7 ஆண்டுகள் அவருடைய ஊழியத்துல 7 ஆண்டுகள் ரீபிரின்ஸ் எழுதிக்கிட்டு இருக்கும் போதே இதையும் எழுத ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் சகோதர சகோதரிகள் ஒரு 7 ஆண்டுகள் கழிச்சு 1897ல கிட்டத்தட்ட ஒரு 117 ஆண்டுகளுக்கு முன்பதாக, 117 வருமா, சாரி 127 ஆண்டுகளுக்கு முன்பதாக, 127 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த புஸ்தகத்தை அவர் எழுதினார். இப்போ ஸ்லைட்ல இருக்கிற கருத்துக்கள் நாம் வாசிக்கலாம். மேலே குறிப்பிடப்பட்டுள்ள 3 புத்தகங்களில் உள்ள காரியங்கள் எப்படி முடிவு பெறும் என்பதை உள்ளடக்கியுள்ளது. இது கிபி 1897 எழுதப்பட்டது. சுவிசேஷ யுகத்தினுடைய சகாப்தத்தின் முடிவை பற்றி தெரிவிக்கிறது. இது ஆக்சுவலா 2024 வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர் இனி சம்பவிக்கிறவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும். இப்போ யுக்ரைன் ரஷ்யா போர் வந்தா 4th வால்யூம்னுடைய வெளிச்சத்துல அதை எப்படி பாக்குறது. அதே சமயம் இஸ்ரேல் பாலஸ்டீன் யுத்தத்தை 4th வால்யூம் வெளிச்சத்துல இருந்து எப்படி பாக்குறது. இது சகோதர சகோதரிகளே நம்ம 2 முறை வாசிச்சிருக்கிறோம். வாசிச்சா கூட அந்த வெளிச்சத்தை பாக்குற ஒரு பயிற்சி நமக்கு இன்னும் வரல. அதனால தான் ஸ்டடி ரீஸ்டடி போறோம். இப்படி போகும்போது மாகோகுல இருந்து வர்ற அந்த கோகுனுடைய கருத்துக்கள், அதனுடைய சரியான நிலைமை என்ன, எசேக்கியேல் 38 எப்படி, 37 எப்படி, இதையெல்லாம் நாம் தெளிவாக பார்க்க முடியும். அதுக்குதான் இந்த வால்யூம் சகோதர சகோதரிகளை பாருங்க. இன்னும் கருத்துக்கள் வாசிக்கலாம். இந்த யுகத்திற்கு சிறப்பு அறிவு பெருகி வரக்கூடிய இந்த அறிவின் பெருக்கம் மற்றும் அறிவின் பெருக்கத்தால் வரக்கூடிய அதிருப்தி, இவைகள் மனிதனுக்கு பயத்தை அதிகரிக்க காரணமாய் இருக்கிறது என்றும்,
இந்த பயத்தின் உச்சகட்டமே அர்மெகதோன் யுத்தம் அல்லது தேவனுடைய நீதியை சரிக்கட்டும் நாள் என்றும், அதாவது மனிதர்களுடைய பயம் 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 அது உச்சகட்ட பயமாக போகி சகோதர சகோதரிகள் அதுவே அர்மகதோன் யுத்தமாக நிற்கும். அங்கதான் தேவனுடைய சேனையாக இருக்கிற இந்த மனுக்குலம் அராஜக நிலைக்குள்ள பூமியை தள்ளி கொண்டு போகும் அப்படிங்கிற விஷயங்களையும் இதை குறிச்சு இங்க சொல்லி கொடுக்கறது தான் என்ன அப்படின்னா ஃபோர்த் வால். இப்ப நீங்க ஒரு ஒரு அத்தியாயங்களை படிக்கும் போதும் ஆமா இல்ல இதை நான் டெய்லி படிக்கணும்ல, ஆமா இல்ல இதை நான் டெய்லி படிக்கணும்ல, ஆமா இல்ல இப்படி டெய்லி படிக்கணும்ல, இந்த கருத்துக்கள் உங்களுக்கு உதிச்சிருக்கும், அது நாங்க நம்புறோம். இப்ப தொடர்ச்சியாக வாசிக்கலாம். முதலாளித்துவத்திற்கும் தொழிலாளித்துவத்திற்கும் இடையே உள்ள போராட்டம் மற்றும் போராட்டத்தினுடைய விளைவுகள் பற்றியும் இதிலே தீர்க்க தரிசன வசனங்களின் அடிப்படையில் விளக்கப்பட்டுள்ளது. ஆமாங்க, இது குறித்த விளக்கங்கள் எப்படி இந்த ரெண்டு வகுப்பார், பணக்காரர் வகுப்பார் ஏழைகள் வகுப்பார், இவங்க ரெண்டு பேருக்கு உள்ள இருக்கிற கிளாஷ் இன்னும் சில ஆண்டுகள்ல எப்பேற்பட்ட போராட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். உதாரணத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சேர்ந்து கன்வென்ஷன் சப்ஜெக்ட் கேட்டோம். அதுல முதலாவது நாள் 2வது பாடத்துல நீங்க கவனிச்சிங்க அப்படின்னீங்கன்னா ஸ்ரீலங்காவை பத்தி நம்ம கேட்டோம். ஸ்ரீலங்கால இருக்கிற அந்த அதிபருடைய வீட்டுல ஜனங்க போயிட்டு கிச்சன்ல எடுத்து சாப்பிட்ட விஷயங்கள் அதெல்லாம் இனி வரக்கூடிய ஆண்டுகள்ல ஜனங்க சில இடங்கள்ல போராட்டங்கள் பண்றத நியூஸ் தொலைக்காட்சிகள்ல பாக்குறோம். அந்த தொலைக்காட்சி பெட்டிகளை பார்க்கும்போது சில சமயங்கள்ல தான் பாக்குறோம், நம்ம எங்க அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறோம். தொடர்ச்சியாக பார்க்கும்போது அவங்க பண்ணுகிற இந்த ஆட்டங்கள், அந்த போராட்டங்களினுடைய நூதனங்கள், இதையெல்லாம் கவனிக்கும் போது அராஜக நிலை வரும்பொழுது ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம். அன்பானவர்களை பாருங்க, தொடர்ச்சியா மற்றொரு கருத்து பாருங்க. மேலும் யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும் என்று வேதாகமம் கூறும் வார்த்தைக்கு விளக்கமும் மகா உபத்திரவத்தின் நாளில் கடும் தாக்கத்தை பற்றி இத்தொகுதி தெளிவாக்குகிறது. அதுவும் நம்ம முன்னாடி கூறின கருத்துக்களோடு ஒப்பிட்டு தான் இருக்கு. இந்த உபத்திரவ காலத்தினுடைய விவரம், திரள் கூட்டத்துக்கு சபையினுடைய கடைசி நபர் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரள் கூட்டத்துக்கு எப்படி இருக்கும், இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்படி இருக்கும், பொதுவான மனுக்குலத்துக்கு உபத்திரவ காலம் எப்படி இருக்கும், இது அந்த கடும் தாக்கங்களை நமக்கு முன்னதாகவே வெளிப்படுத்தி, அந்த கடும் தாக்கங்களின் சமயங்கள்ல இன்னும் அர்ப்பணிக்கப்படாத நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, இது குறிச்ச விவரங்கள் அதுல இருக்கு, வெளிச்சங்கள் அதுல இருக்கு. ஸோ 4ஆம் தூதன் கொஞ்சம் பார்த்து வைங்க, அவர்கிட்ட நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா அவர் நம்மளுடைய காலம் பற்றி பேசுறவர். அதற்கு பிற்பாடு சகல ஜாதிகளாலும் விரும்பப்படும் ராஜ்யம் வரும் என்றும் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிற விதம் ஆகியனவும் வசனங்களின்படி விளக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமாங்க, சோ இந்த மாதிரி ஒரு விளக்கம் நமக்கு அங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சகல ஜாதிகளாலும் விரும்பப்படுகிற ஒரு ராஜ்யமா, அப்ப இப்ப இருக்கிற ஓட்டு போட்டு நம்ம ராஜ்யம் கொடுத்து வச்சிருக்கிறோமே, அவங்க மேல இருக்கிற அதிருப்தி எப்படி அந்த ராஜ்யத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத நாம அங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு மேல 5, 6 அப்படி நம்ம போனோம்னா நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நம்ம தாண்டிடும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 5வது வால்யூமினுடைய தொடர்ச்சியிலிருந்து நாம வரக்கூடிய நாட்கள்ல தேவனுக்கு சித்தமானால் பார்ப்போம். மேலும் உங்ககிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த 5, 6 முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் வால்யூம்குள்ள நுழைய ஆரம்பிக்கும் பொழுது அன்பானவர்களே உங்க கைகள்ல ஆங்கிலத்திலேயோ தமிழ்லையோ உங்ககிட்ட வால்யூம் இந்த கிளாஸ்க்கு வரும்போது பக்கத்திலேயே உங்ககிட்ட இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க. பிரதர், அந்த அன்னைக்கு நான் வெளியில இருந்தா உங்க பேக்ல வச்சுக்கோங்க. சகோதர சகோதரிகளே, நாம் சொல்றது செல்போன் காப்பி இல்லை, புஸ்தகமே. ஒரு வீட்டில் ஒரு அத்தியாவசியமான காரியத்தை நாம் லோன் கட்டியாவது வாங்கிடுறோம் இல்லையா? அருமையான நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னம்னா, நம்ம அன்புக்குரிய சகோதரர் ஜோன் அல்லது சகோதரர் பிரின்ஸ், சகோதரர் ராஜ்குமார், ஸோ அப்படி போன்ற சகோதரர்களை நீங்க அணுகி உங்ககிட்ட ஒரு வேளை ஃபர்ஸ்ட் வால்யூம் இல்லைன்னா அதுக்கு என்ன செலவாகுமோ
அந்த செலவுகளை நீங்கள் சந்திக்கணும்னு நான் விரும்புறேன். உங்களுக்கு எப்படியாவது பல பொருட்களை நம்ம வீட்டுல வாங்கி வைக்கிறோம். இந்த தூதனை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. இந்த பாடங்களுக்கு வரும் பொழுது உங்க கூட அந்த தூதனை உட்கார வச்சுட்டு கேளுங்க. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராங்க.